பாலாவை விடுங்க, நம்ம பிளாக் பாண்டிக்கு எவ்வளவு நல்ல மனசு பாருங்க. நெகிழ்ச்சியான சம்பவம். நடிகர் பிளாக் பாண்டி குழந்தை நட்சத்திரமா சினிமால நடிக்க ஆரம்பிச்சாரு. சின்ன வயசுலயே பல படங்கள்ல நடிச்ச அவரு வளர்ந்த பின்னாடியும் குணச்சித்திர கதாபாத்திரம், காமெடி ரோல்களை ஏற்று நடிச்சாரு. இருந்தாலும் அவருக்கு வரிசையா வாய்ப்புகளே கிடைக்கல. இந்த நிலைமையில அவர் செய்திருக்கிற செயல் ஒன்று ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. மதுரையை சேர்ந்த பிளாக் பாண்டி சின்ன வயசுலயே சினிமாவுக்கு வந்தவர். மறைந்த சேகர் இயக்கிய கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, சேரன் இயக்கிய ஆட்டோகிராஃப் உள்ளிட்ட பல படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா ஜொலிச்சவர். சினிமால எப்படி ஜொலிச்சாரோ அதே மாதிரி சீரியல்கள்லயும் நடிச்சாரு. அவர் நடிச்ச கனா காணும் காலங்கள், கோலங்கள், மெட்டி ஒலி அப்படின்னு பல சீரியல்கள் பிரபலமானது. அவருக்கு பெரிய திருப்பு முனை கொடுத்தது அப்படின்னா கனா காணும் காலங்கள் தான். வளர்ந்த பிறகும் தொடர்ந்து அவருக்கு சினிமா வாய்ப்புகள் வந்தாலும் பெரிய திருப்புமுனை எதுவுமே கிடைக்காம தான் இருந்துச்சு. அப்பதான் வசந்தபாலன் இயக்கத்துல உருவான அங்காடி தெரு பட வாய்ப்பு பாண்டிக்கு அமைஞ்சது. அதுல தன்னோட காமெடி எமோஷன் நடிப்பால எல்லாரையுமே கட்டி போட்டாரு. ஒட்டுமொத்த ரசிகர்களும் அவரோட நடிப்பை பார்த்து வியந்தாங்க. அங்காடி தெருவுக்கு கிடைத்த ரெஸ்பான்ஸ் நிச்சயமா அவரை பெரிய குணச்சித்திர நடிகராகவோ இல்ல காமெடி நடிகராகவோ மாற்றும் அப்படின்னு தான் கணிக்கப்பட்டது. ஆனா அத்தனை கணிப்புகளும் பொய்யாகி பெரிய வாய்ப்புகள் எதுவுமே அவருக்கு கிடைக்கல. தனக்கு வாய்ப்புகள் கிடைக்காதது பற்றி சில பேட்டிகள்ல ரொம்பவே சோகமா பாண்டி பேசியிருப்பாரு. சினிமால தனக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கலனாலும் கிடைச்ச வாய்ப்புகள்ல வந்த வருமானத்தை வச்சு உதவும் மனிதம் அப்படின்ற அறக்கட்டளையை நடத்தி தன்னால முடிந்த உதவிகளை செஞ்சுட்டு வராரு. அந்த வகையில சில மாணவிகளை படிக்கவும் வச்சிருக்காரு. அவரோட இந்த செயல் ரசிகர்களிடையே வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றிருக்கு. இது குறித்து அவரே மனம் திறந்து பேசவும் செஞ்சிருக்காரு. செய்தியாளர்கள் கிட்ட பேசின அவரு, உதவும் மனிதம் அப்படின்ற அறக்கட்டளைய ஆரம்பிச்சிருக்கேன். அதோட முன்னெடுப்புல இலங்கையிலிருந்து 4 மாணவிகளை படிக்க வச்சிருக்கேன். இதுவரைக்கும் 75 பேர் வரைக்கும் படிக்க வச்சிருக்கேன். உலகத்துல இருக்கிற தமிழர்கள் சப்போர்ட் பண்றாங்க. நிறைய பிள்ளைகள் படிப்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு ஏன் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. நாளைக்கு இன்னொரு இடத்துல உதவும் வாய்ப்பு கிடைச்சா உதவுவேன். நான் ஒழுங்கா படிக்கல. அந்த ஆதங்கத்துல தான் என்னோட தங்கைய படிக்க வச்சு பொறியியல் பட்டம் வாங்க வச்சிருக்கேன். கல்விதான் ஒருவரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும். உலகத்தில் கல்விக்கு நிகர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாரு.